Hi friends, welcome back to Jessie Rock. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட குக்கிங் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். So இன்னைக்கு குடல் குழம்பு பார்க்க போறோம். So அதுக்கு தேவையான ingredients உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. 2 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டிக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் குடலை கழுவி சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் சக் பண்ணட்டும். இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆகட்டும். நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. நல்லா ஹீட் ஆகட்டும் பேனு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ சிம் பண்ணிவிட்டு நான் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு சும்மா இதை மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்பைசஸ் இருக்குது. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இது வதங்குற கேப்லேயே பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பாக இருக்கலாம், கல்லுப்பாக இருக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறையா போட்டால் அப்புறம் உப்பு கழிச்சிரும். இப்போ நல்லா ஒரு 7-8 விசில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கும் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், என்னோடய குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா நம்ம போட்ட தண்ணியெல்லாம் வற்றாமல் அப்படியே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதுக்கு தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.